Setup பண்ற பையன் வந்து Sensex எப்போதுமே 850 to 900 இருக்கும். Sensex is 1100. So what market is saying clearly எந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் பையர் அவங்களோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிடலாம்னு காமிக்கேன். ஸோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ஒரு ஆப்ஷன் பையர் எங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலாம், இது நம்ம இந்த சார்ட்ல பார்ப்போம். Hello, hi, வணக்கம் and welcome traders. Welcome to the weekly market report. Last week நம்ம பார்த்திருந்தோம். நான் உங்களுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வச்சு last week I was expecting a bullish upside movement. Last week நான் clearly mention பண்ணேன், இனிமேல் மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மார்க்கெட் ஒரே ரேஞ்சில் from past 4 to 5 weeks ஒரே ரேஞ்சில் இருக்கு. இந்த வாரம் கண்டிப்பா ட்ரெண்டிங்கா இருக்கும். ஆனா பிரைஸ் ஆக்ஷன் அந்த இடத்துல வந்து bullish இருந்துச்சு and I was also expecting bullish movement. பட் ஆஸ் யூஸ்வல் நம்ம ட்ரம்ப் சித்தப்பா சேட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் ட்வீட் போட அவர் ஈரான் யூஎஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக க்ரூட் ஆயில் அப்படியே $65-70 இருந்தது, $100 கிட்ட வர அண்ட் மார்க்கெட் ஸ்டார்டட் கிராஷிங். இப்போ இந்த வாரம் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு, மார்க்கெட்டோட அட் மணி பிரைஸ் என்னவா இருக்கு அண்ட் நம்ம இனிமேல் மார்க்கெட் கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்னு ஃபுல்லா பார்ப்போம். லெட்ஸ் கோ இன் டு தி வீடியோ. இப்போ நீங்க நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 23,800ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 56,700 அண்ட் சென்செக்ஸ் 76,000. அண்ட் அட் தி மணி பிரைஸ் பார்த்தீங்கன்னா அட் தி மணி பிரைஸ் இஸ் 220 ஃபார் 2DT. நிஃப்டி எப்பவுமே 2DT வந்து 200 இருக்கும். லாஸ்ட் வீக் 250 இருந்துச்சு, இந்த வாரம் 220 இருக்கு. ஏன்னா விக்ஸ் கூட இருக்கு, விக்ஸ் 12லேருந்து 14 வரை வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி 2DT 700 rupeesல இருக்கு. ஸ்டில் இட்ஸ் அ குட் ப்ரீமியம். ஆனால் மெயின் இங்கே சேட்டப் பண்ணுற பையன் வந்து சென்செக்ஸ் எப்போதுமே 850 to 900 இருக்கும். சென்செக்ஸ் இஸ் 1100. ஸோ வாட் மார்க்கெட் இஸ் சேயிங், மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் அ volatile மூமெண்ட். இப்போ நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் 24,300லேருந்து 24,500 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சேம் 24,500லேருந்து 24,200. லாஸ்ட் வீக் நம்ம கிளியர்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் சப்போஸ் 24,200 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டுனா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து கிளியர்லி ஒரு பிரேக் டவுன் மாதிரி காமிக்கும். அதே மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா, மார்க்கெட் 24,500லேருந்து ஒரு ரேஞ்சை கீழே கொண்டாந்து 24,200 இந்த மாதிரி ஒரே ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் இங்க ஒரு ரேஞ்சில் இருந்து அதுக்கப்புறம் பிரேக் டவுன் பண்ணி இன்னையோட லோ பார்த்தீங்கன்னா 23,600 அண்ட் க்ளோஸ் ஆனது அகைன் 23,800. இப்போ இது எல்லாமே சார்ட்லயும் தெரியும். பட் இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் த சப்போர்ட் இஸ் broken, இப்போ 24,200 பிரேக் ஆனோடனே நம்ம மார்க்கெட்ல பியரிஷ் கண்டிப்பா ஆயிருக்கணும். மார்க்கெட் 24,500 பிரேக் ஆயிருந்துச்சுன்னா டெஃபினெட்லி அப்செட் ரேலி நடந்திருக்கும். நான் கிளியர்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன், 24,200 அண்ட் 24,000 பிரேக் ஆயிட்டுனா இட்ஸ் டைம் ஃபார் பீங் பியரிஷ். ஈவன் தோ மை பேஸ் வாஸ் புல்லிஷ் ஒன்லி. பட் நம்ம இப்போ ட்ரம்ப் சித்தப்பா நம்பவே முடியாது, இன்னைக்கும் நைட் எதுனாலும் ட்வீட் போட்டாலும் போட்டுருவாரு. பட் அஸ் பர் தி பிரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட் வென்ட் ஃபார் அப்சைட், பிரேக் டவுன் பிரேக் அவுட் சப்போர்ட் பண்ணல, அங்கிருந்து அப்படியே மார்க்கெட் கீழே வந்துட்டு. இப்போ நான் உங்களுக்கு இந்த வாரம் உங்களை சொல்லுதேன், வேற உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் பையருக்கு கிளியர்லி எந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் பையர் அவங்களோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிடலாம்னு காமிக்க. இப்போ நீங்க சென்செக்ஸ் நிஃப்டி வேற பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா நிஃப்டி 23,800. இந்த 23,800 வந்து ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 23,800 இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. மார்க்கெட் ரொம்ப டைம் 23,800 ரெஸ்பெக்ட் பண்ணும் மேலே போகும், ரெஸ்பெக்ட் பண்ணும் மேலே போகும், ரெஸ்பெக்ட் பண்ணும் மேலே போகும். இப்போ 24,500 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அப்படியே பிரேக் பண்ணி 23,600 வரைக்கும் வந்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சப்போர்ட் டிசிசிவ்லி ப்ரோக் ஆனதுக்கப்புறம் இது ரெசிஸ்டன்ஸா மாறிடும். மார்க்கெட் 23,600லேருந்து மறுபடியும் 23,800 வந்துட்டேன். அண்ட் திஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ரெஸ்பெக்டட் அண்ட் மார்க்கெட் கேன் கம்
again to the 23,600 zone. இப்போ 23,800 straddle பார்த்தீங்கன்னா 220 ரூபா இருக்கு. So what market makers are saying 23,800 plus 200 minus 200. அப்படின்னா மேல 24,000 கீழே 23,600 and 23,600 is already touched one time. இப்போ 23,800ல இருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் 23,600. டியூஸ்டே வந்து நிஃப்டி வேற பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குள்ளதுமே மந்த்லி எக்ஸ்பைரி. செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் தப்பி தவறி இந்த 23,600 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கேன் கோ 200 to 300 பாயிண்ட் லோவர். 23,600 ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஜோனா இனிமேல் இருக்கும். ஏன்னா 23,800 ஒரு சப்போர்ட்டை அடிக்கடி பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துட்டு இந்த தடவை 23,800 வந்தோடனே இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். டியூஸ்டே தப்பி தவறி மார்க்கெட் செகண்ட் ஹாஃப்ல 23,600 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கேன் ஃபால் ஈவன் மோர். இதே மாதிரி பேங்க் நிஃப்டி நீங்க பாத்தீங்கன்னா 56,700 56,700 பிளஸ் 56,700 அட் தி மணி பிரைஸ் 700 பாயிண்ட். அப்படின்னா மார்க்கெட் என்ன சொல்லுது 57,400 and 56,000 இந்த ரேஞ்ச் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. மந்த்லி எக்ஸ்பைரி கண்டிப்பா வாலடைலா இருக்கும் அண்ட் இன்னையோட லோ வந்து 56,000 கிட்ட தான் இருக்கு. பேங்க் நிஃப்டியும் சேம் ஸ்ட்ரக்சர் தான். சப்போஸ் மார்க்கெட் தப்பி தவறி இந்த 56,000 பிரேக் பண்ணிச்சுன்னா இட் கேன் ஃபால் மோர் 500 பாயிண்ட்ஸ். ஸோ நவ் மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு ட்ரெண்டிங் வந்துட்டு இப்போ ஒரு வாலடைல் ஃபேஸாக வரப்போகுது. இப்போ இந்த மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும் இது நான் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமா ஒரு சார்ட்ல வச்சு காமிக்கேன். ஓகே, லெட்ஸ் கோ இன் டு தி சார்ட் செக்ஷன். ஸோ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ஒரு ஆப்ஷன் பையர் எங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலாம் இது நம்ம இந்த சார்ட்ல பார்ப்போம். இப்போ இது நிஃப்டிக்குள்ளது ஒன் டே சார்ட். இப்போ நீங்க ஒன் டேல நான் லாஸ்ட் டைமே இன்சைட் கேண்டல் பத்தி சொல்லியிருந்தேன். ஒரு இன்சைட் கேண்டல் மார்க்கெட் ஃபார்ம் ஆயிட்டுனா இந்த இடத்துல பிரேக் ஆர் அப்சைட் ஆர் டவுன் சைடு எங்கேயும் பிரேக் பண்ணணும்னா நீங்க ஒரு இதை வச்சு பார்க்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ இது அப் சைட்ல பிரேக் பண்ணிருக்கோம்னா இன்சைட் கேண்டல் இங்க ஒரு டபிள்யூ மாதிரி பண்ணி மேலே போயிருக்கும். இதே இது ஒரு இன்சைட் கேண்டல். இங்க டவுன் சைட்ல நீங்க பார்க்கணும்னா இங்க இப்படி ஒரு எம் பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு அண்ட் ஃபார் மோர் திங் இங்க வந்து மார்க்கெட் ஒரு இன்சைட் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த இன்சைட் கேண்டல் நீங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு கிளியரா தெரியுது ஒரு எம் பேட்டர்ன் ஃபெயிலியர். இந்த இடத்துல இன்சைட் கேண்டல் இது நம்மளோட ட்வின் கேண்டல் பேட்டர்ன். யாரெல்லாம் என்னோட வீடியோ பார்க்கலையோ நீங்க நம்ம ஜீபுல ட்வின் கேண்டல் வேற இன்சைட் கேண்டல் ரெண்டு பேட்டர்னுமே போட்டுருங்க. இந்த ட்வின் கேண்டல் நான் 15 மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர்ல சொன்னதை நீங்க ஒன் டேலையும் யூஸ் பண்ணலாம். இது இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பிரேக் பண்ணக்கப்புறம் எவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுத்துட்டு இப்போ கமிங் டு தி மார்க்கெட் அகெயின் இப்போ இவ்வளோ பெரிய மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் இனிமேல் மார்க்கெட் என்ன பண்ணலாம். இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணும் இங்க ஒரு வாலடைல் பேட்டர்ன் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் பிரேக் ஆர் அப்சைட் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கமிங் ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிங் வீக் இங்க ஒரு ட்ரெண்டிங் வந்ததுக்கப்புறம் இங்க வந்து மார்க்கெட் ஆப்ஷன் பையருக்கும் காசு தராது, ஆப்ஷன் செல்லருக்கும் காசு தராது. மார்க்கெட் வந்து ஸ்கேல்பருக்கு தான் காசு தரும். யாரெல்லாம் வந்தாங்க டக்குன்னு வந்தாங்க டக்குன்னு 20 பாயிண்ட் பிடிச்சாங்க டக்குன்னு எக்ஸிட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் இங்க மார்க்கெட் ஒரு நாள் கிரீன்னா ஒரு நாள் ரெட், இன்னொரு நாள் கிரீன்னா இன்னொரு நாள் ரெட். இந்த மாதிரி ஒரு ஹை ரேஞ்சில் மார்க்கெட் இந்த ரேஞ்ச்குள்ள மறுபடியும் இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்கேன். இதே மாதிரி பேங்க் நிஃப்டியில என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிருக்குன்னு பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டியும் சேம் இன்சைட் கேண்டல் பேட்டர்ன். இன்சைட் கேண்டலை பிரேக் டவுன் பண்ணக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் 90 டிகிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஆல்ரெடி இங்க மார்க்கெட் இது ஒரு சப்போர்ட் ஜோன் அண்ட் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். கமிங் டேஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்ச்குள்ள தான் பெரிய கேண்டல் பண்ணி ஒரு நாள் கிரீன்னா இன்னொரு நாள் ரெட், இன்னொரு நாள் கிரீன்னா இன்னொரு நாள் ரெட். இந்த லோ டுடேஸ் லோ என்னைக்கு ஃப்ரைடேயோட லோ கிளியர் பண்ணதோ மார்க்கெட்
அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சேஸ், கம்மிங் டேஸ் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, மார்க்கெட் வந்து ரொம்ப வாலிட்டைலாக இருக்க போகுது. இருக்கிறதுல சென்செக்ஸ் இன்னும் ரொம்ப வாலிட்டைலாக இருக்கிறதுலாம். சென்செக்ஸ் ஆல்ரெடி எப்போதுமே 800 850 பாயிண்ட் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு 1100 பாயிண்ட் இருக்கு. பேங்க் நிஃப்டி 2DT 750 பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் எ வாலிட்டைல் மூமெண்ட். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருச்சு. ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.